10 ரூபா கொடுத்தா 12 ரூபாய்க்கு கொடுக்கணும். 10 ரூபாய்க்கு 12 ரூபா கேட்குறது ஒரு கான்செப்ட். இன்னொன்று, நமக்கு என்ன கொடுக்குறார்களோ அதை விட கூட கொடுக்கணும். ஒரு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா கொடுத்தா ஆட்டோக்காரனை பற்றி நம்ம நினைக்கிற போது நினைக்கணும், 70 ரூபா டிஸ்டன்ஸ்க்கு 50 ரூபா கொடுத்துருக்கானே, அவனை தேடுவாங்க. அவன் மிரட்டி ஒரு முறை நம்மக்கிட்ட 100 ரூபா வாங்கிடலாம். நடந்து போனாலும் போவோமே தவிர திருப்பி அந்த ஆட்டோவில் ஏற மாட்டோம். ஏமாற்றப்படுவதை எவரும் விரும்புவதில்லை. வேல்யூ கிவர். நாம் எதை செய்தாலும் அதை கொஞ்சம் கூட கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த கட்டடம் கட்டையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொட்டை மாடியில் தூணை மட்டும் வச்சுருப்பாங்க, கம்பி மட்டும் நீட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா அடுத்த கட்டடம் கட்டுறதுக்கு அதான். ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் கொஞ்சமாவது விட்டு வைங்க, அடுத்த முறை அதில் ஒட்டலாம். சுத்தமாக சுரண்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வேல்யூ கொஞ்சம் விட்டுட்டு வரணும். அடுத்தவங்களோட பேசி நீ வச்சுக்கோ, நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அடுத்த முறை நம்மை தேடுவார்கள். கட்டடத்தில் விடப்படுகிற எக்ஸ்ட்ரா கம்பி இன்னொரு மாடியே ஒட்ட வைக்கக்கூடிய பலம் இருப்பதை போல, டோன்ட் ட்ரை டு ஓவர் ட்ரா ஃப்ரம் எவ்ரி ரிலேஷன்ஷிப். லெட் தேர் பி சம் வேல்யூ இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப். எடுத்துக்கிட்டு எல்லோரும் சாப்பிடட்டுமே, என்னப்போ எல்லோரும் சாப்பிட்டு விட்டால் தேடுவார்கள், விரும்பப்படுவர்களாக இருப்போம். நெட்வொர்க்கிங் ஒரு மிகப்பெரிய காரணம். வெற்றி பெறுவர்களுடைய வெற்றிக்கான காரணங்களில் ஒன்று நெட்வொர்க்கிங். அவர்கள் எங்கே எந்த பொத்தானை அமைக்கினாலும் ஒரு ஆள் அவருக்கு உதவி செய்ய இருப்பார். ஏனென்றால் பழைய டிரான்சாக்ஷனில் அவர்கள் வேல்யூ விட்டு வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மாற்றங்களை கண்ணை மூடிக்கொண்டு நாம் எதிர்த்தால் தோல்வி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தோல்வி. சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் வேல்யூக்கு. ஒரு தவளை இருக்குது, ஃப்ராக். அந்த ஃப்ராக் என்ன பண்ணுறாங்க, ஒரு அடுப்பு, அந்த அடுப்பை பற்ற வச்சு அது மேலே பாத்திரத்தில் பச்சை தண்ணியை வச்சு அதுக்குள்ளார அந்த தவளையை, அந்த ஃப்ராகை மெதுவாக இறக்கி விடுறாங்க. இந்த ஃப்ராக் உட்காந்துக்குது, நெருப்பு மூட்டுறாங்க, மெதுவாக நெருப்பு எரியுது. தவளை பார்க்குது, யாரோ ஒரு புண்ணியமாக நமக்கு வெந்நீர் வச்சு கொடுத்துருக்கான், கதன்னு இருக்குது, ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுது, 90 டிகிரி. அது நினைக்கிது, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 85 டிகிரி இருந்திருக்கும், அதுக்கு கரெக்டாக டிகிரி சொல்ல தெரியாது, ஆனால் சூடு 5 தானே கூட, பரவாயில்ல சமாளிக்கலாம். தோல் கொஞ்சம் மரத்துறதா, சமாளிக்குது. இன்னும் கொஞ்சம் நெருப்பு அதிகமாக இருக்குது, அது நினைக்கிது 100 டிகிரி தானே, கொஞ்சம் தானே கூட, முதல்ல விட கொஞ்சம் தான் கூட. அது நினைக்கிற போது அதால் வெளியில் வர முடியல, கொதிக்க ஆரம்பிக்கிறது, வெந்து செத்து போகுது. மெல்ல மெல்ல வரும் மாற்றங்கள் முன்பை விட சற்றுதான் என்று தான் தோணும். டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா பழசை விட ரொம்ப அதிகம். வெந்து சாகிற தவளைகள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நீங்கள் இந்த தவளையை உஷார் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு அதே 100 டிகிரிஸ் ஆக்கிட்டு அது வரைக்கும் தவளையை வெளியில் வச்சுருந்து அந்த தவளை தூக்கி கொதிக்கிற தண்ணியில் போட்டால் ஐயோ அந்த சூடு தாங்காதுன்னு உடனே ஜம்ப் அடிக்கும். ஆனால் மாற்றம் கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போட்டால் உடனே போராட்டம் நடக்க நிறுத்திடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்காது. மெல்ல 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 மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கும். ஆமாம், இப்போ எதுக்கு தான் நம்ம பணம் கொடுக்க வேண்டாம், எல்லாமே பே பண்ணுற மாதிரி வந்துருச்சு. தண்ணீருக்கு பே பண்ணுறோம். 10-20 ஆண்டுகள் மாற்றங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறோம், அங்கே கேன்சரா இங்கே கேன்சரா, இதுவாக பிரச்சனையான்னு. யாராவது கொஞ்சமாவது பிளாஸ்டிக் பேப்பர் போடுவதை பற்றி அக்கறை கொள்ளுகிறோமா? பஸ்ஸில் நீங்கள் போயிருப்பீங்க, காரில் போயிருப்பீங்க, கிராமங்கள் தோறும் வெளியில் கிடக்கிற அந்த சிகப்பு பச்சை நீல கலர் பேப்பர்கள். சில நகராட்சிகள் உஷாராக இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவதற்கு வெளிநாட்டில் போய் கையாந்துப்போம், இங்கே விளையாது. எத்தனை நிலங்கள் இப்போ வீடுகளாக மாறிவிட்டது. எங்கே போகிறோம்? ஃபுட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரக்கூடுமா? மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய படிப்பிலும், நம்முடைய வாழ்க்கை வசதியிலும், நம்முடைய உறவுகளிலும் வருகிற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வெந்து சாகிற தவளைகளாக ஒரு நாள் நாம் காணாமல் அடிக்கப்படுவோம். மாற்றங்கள் பற்றி சொன்னால் 2 பேர் நான் சொல்கிறேன். எங்களுடைய அலுவலகத்தில் 1990களில் நான் வேலை பார்த்த நிறுவனத்துடைய தலைவர் கொண்டு வந்து கம்ப்யூட்டராக தள்ளி விட்டார். ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ஃபுல்லாக கம்ப்யூட்டர். என்னுடைய அலுவலகத்தில் 2 பேர், என்னுடைய சொல்லாததையும் செய் புஸ்தகத்தில் நான் அதை எழுதியிருக்கேன் அந்த கதையை. 2 பேர், ஒருத்தர் பேர் ஆனந்தன், ஒருத்தர் பேர் பாண்டியன். டைப் அடித்து கொண்டு வருவாங்க, நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்போ கொண்டாந்து கொடுக்குற பொழுது, சார் என்ன சார் கம்ப்யூட்டரில் கொண்டாந்து வைக்கிறாங்க, நாங்கள் போட்டு ஒழுங்காக டைப்ரைட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் யார் சார் கற்றுக்குவாங்க என்று ஒருவர் கேட்டார், பாண்டியன். அப்போது நிறுவனத்தில் சொன்னாங்க, எதுவும் கட்டாயம் இல்லைங்க, டைப் அடிக்கிறவங்க டைப்பே அடிங்க, கம்ப்யூட்டர் பாட்டு இருக்குது, கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க, அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஸோ பாண்டியன் சந்தோஷமாக எப்போ கிடைச்சாலும் டைப் அடிக்க சொன்னாலும் அழகாக ஒரு டைப்ரைட்டில் டைப் அடித்து டக்க கொடுத்து கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு போய் கொண்டே இருப்பார். ஆனால் அந்த ஆனந்தன் இருக்கிறாரு, இது என்ன கம்ப்யூட்டர், எதுக்கு புதுசாக வந்திருக்குது, நான் இதில் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுவார், சரியாக வராது, போய் சிஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆளை கூப்பிட்டு வருவார், ஹெல்ப்பு கேட்பார், பேப்பர் வைப்பார், எல்லா சேஞ்சும் பண்ணுவார், லேட்டாக வீட்டுக்கு போவார், நிறைய திட்டு வாங்குவார். 1 வருடம் ஓடிவிட்டது.
தலைமை அலுவலகத்திலேருந்து ஒரு சுற்றறிக்கை வருகிறது, நாங்கள் தனிச் செயலாளர்கள் பர்சனல் செக்ரட்டரிஸ் ஜிஎம்ஸ்க்கெல்லாம் செலக்ட் பண்ணுறோம், எம்ப்ளாயீஸ் விண்ணப்பிக்கலாம், விரும்பப்படுகிற ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் என்ன, கம்ப்யூட்டர் நாலேஜ். பாண்டியனுக்கு கோவம், நான் கம்ப்யூட்டரே கற்றுக்கல, ஆனந்தன் கற்றுக்கிட்டான், அவன் செலக்ட் ஆகிடுவான், அவனுக்கு கிடைக்கும். இது அநியாயம் சார். நீங்கள் கம்ப்யூட்டர் கொண்டாந்து வச்ச அன்றைக்கே சொல்லியிருக்கணும் சார், இது கட்டாயம், நான் கற்றுக்கிட்டு இருப்பேன், கற்றுக்கிறவன் கற்றுக்கன்னு சொன்னீங்க, இது அநியாயம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை, விரும்பப்படுகிற குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் நாலேஜ். நீங்கள் எந்த ஜிஎம்ஐ வேணால் கேளுங்க, அவருக்கு செக்ரட்டரிக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் பெட்டரா, டைப்ரைட்டிங் மட்டும் தெரிஞ்சால் பெட்டரான்னு எல்லோரும் அதை தான் கேட்பாங்க. பல விஷயங்கள் இன்றைக்கு கட்டாயப்படுத்த யாரும் படிக்கவே வேண்டாம். இந்தியாவில் நிறைய உரிமைகள் இருக்கிறது, கடமைகளே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நாம் பழகாத விஷயத்தில் கடமைகள் கட்டாயப்படுத்தப்படும். பல சாதாரண விஷயங்களுக்கே இன்னும் மக்கள் பழக்கப்படுத்தப்படவே இல்லை. ஏன்னா உரிமை 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 என்று போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கட்டாயப்படுத்தப்படுகிற பொழுது நிர்பந்தம் காரணமாக, பழக்கம் காரணமாக செய்ய முடியாமல் பல பேர் சிரமப்படும். எது ஒன்றையும் கட்டாயப்படுத்துவதற்கு முன்னால் சரியானவற்றை கற்றுக்கொண்டு விடுகிறவர்கள் சிகரங்களை தொடுகிறார்கள். சரியா தவறா? அவன் சொல்லணுங்கிறது இல்லை, எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, நான் இப்படித்தான் செய்வேன். அவன் என்னை கேட்கணுங்கிறது இல்லை, நான் இதை கட்டிடுவேன், இது கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இதை வைத்துக்கொள், நீ வேணுமோ வேணாமோ, நான் உனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. நான் இப்படியே பழகிவிட்டால் நாளை கொடுப்பதற்கு எனக்கு சிரமம் தெரியாது. பல இடங்களில் நாம் நம்முடைய கற்றுக்கொள்ளுதலை தொடர வேண்டும், கற்றுக்கொள்ளுதலை நிறுத்தவே கூடாது. உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். டான் பிராட்மன் பாராட்டுறாரு, லாரா பாராட்டுறாரு, விவியன் ரிச்சர்ட்ஸ் பாராட்டுறாரு, இயன் போத்தம் பாராட்டுறாரு, இம்ரான் கான் பாராட்டுறாரு, உள்ளூர்லேயும் பாராட்டுறாங்க. சச்சின் டெண்டுல்கரை ஒரு மேட்ச்சில் விளையாட முடியல. அன்றைக்கு அவர் அந்த நேரத்தில் அவர் செய்த ஒரு வேலை, ஆஸ்திரேலியாவுக்கு போய் பணம் கட்டி நெட் ப்ராக்டிஸ். நான் டெண்டுல்கர், எனக்கு என்னையா ப்ராக்டிஸ், நேரம் மேட்சுக்கு வருவேன்ற சொல்லலை. வர he pays, he learns, he practices, therefore he is able to continue as டெண்டுல்கராக இருக்கணும்னா கூட பயிற்சி வேணும். நாம் என்றைக்கு படித்தது கடைசியா? கல்லூரி படிப்பு, அதற்கு முன்னால் பள்ளி படிப்பு. இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு சின்ன ஃபோன் வாங்கினா கூட இவ்வளோ பெரிய யூசர் மேனுவல் கொடுக்குறானே. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதை கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை நிறுத்த முடியுமா? வெற்றி பெறுகிறவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். சிகரங்களை ஏறுகிறவர்கள் அவங்க படிக்காதவங்க மாதிரி தெரிவாங்க, சாதாரண மனுஷன் மாதிரி தெரிவாங்க. என்ன வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், என்ன நடக்கிறதோ உள்ளங்கையில் வைத்திருக்கிறார்கள். வெற்றி சும்மா வரவில்லை, வெற்றியாளர்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். லேடிங்கை நாம் விடாமல் தொட வேண்டும். பல பேருக்கு தயக்கம், இதை நாம் செய்யலாமா, அதை நாம் செய்யலாமா, தயக்கம் தான் பல பேருடைய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், லயலா கல்லூரியில் டாக்கர்ஸ் கிளப் என்று ஒரு கிளப் வைத்திருந்திருக்கிறார்கள். மாணவர்கள் பேசி பழகுவதற்கான ஒரு பயிற்சி கூடம். ஒரு குறிப்பிட்ட நாள் வாரத்தில் புதன்கிழமை அன்று 1 மணி நேரம் அந்த பயிற்சி நடக்கும் என்று சொல்வார்கள். யார் பேச விரும்புகிறார்களோ அந்த மாணவர்கள் அவர்களுடைய பெயரை கொடுத்துடலாம். விருப்பப்படுற மாணவங்க ஒரு 50 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. நடுவர்கள் மேடையில் உட்காந்துருப்பாங்க. தலைப்பு மேடைக்கு வந்த பிறகு கொடுக்கப்படும். மேடையில் வந்து நின்றுணும், என் பேர் கூப்பிடுவாங்க, சோமவல்லியப்பன் வந்து நின்றுணும். நான் பேர் கொடுத்துருக்கேன், நான் பேசணும். அவர் அங்கேன்னு சொல்லுவார், ஒரு தலைப்பு, நான் கண்ணை மூடிக்கொண்டு எல்லாரும் முன்னாடியும் 1 நிமிடம் யோசிக்கலாம். அந்த 1 நிமிடத்திற்கு ஒரு ஸ்டாப் கிளாக் போகட்டும், டக்குன்னு நிறுத்தினா உடனே ஸ்டார்ட்னா பேசணும், 2 நிமிடங்கள் பேச வேண்டும். உதயகுமார் என்கிற ஒரு மாணவனுக்கு ரொம்ப ஆர்வம், நம்மளுடைய மாடசாமி ஐயா போல் பல பேர் பிரமாதமாக பேசுகிறார்களே, நாம் எப்படி பேசுவது, எப்படி கற்றுக்கொள்வது என்று ரொம்ப ஆர்வமாக இருக்காமல் பின்னாடி உட்கார்ந்து கொண்டு பேசுகிறவர்களையே பார்த்து கொண்டிருப்பான். என்ன அழகாக பேசுகிறாங்க, எவ்வளோ உதாரணம் சொல்கிறாங்க, எவ்வளோ நினைவாக பேசுகிறாங்க, ஏற்றுகிறார்கள் இறக்குகிறார்களே, நான் பேச முடியாதா? அப்படியே பின்னாடியே போயிடுவான். ஒரு முறை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், ஒரு பேச்சாளர் முடித்து அடுத்த பேச்சாளர் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். அழைக்கப்பட்ட பெயர் உதயகுமார். திரும்பி பார்த்தா யாரையும் காணும், இவன் மட்டும்தான் ஹாலில் உதயகுமார். நான் பேரே கொடுக்கலைங்க, நாங்கள் தான் சார் கொடுத்தோம், போங்கன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். விடலை, பிடிச்சி தள்ளி மேடையில் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. மேடையில் வந்து நின்னாச்சு, தலைப்பு கொடுக்குறாங்க. இங்கே நின்று பார்த்தா ஒன்றும் தெரியல, வெளிச்சமாக இருக்க, எல்லாம் கால் லேசாக ஆடுது, நாக்கு வளர்ந்து போச்சு. கொடுக்கப்பட்ட தலைப்பு சினிமா. உலகத்திலே கஷ்டமான தலைப்பா, 2 நிமிஷம் பேச முடியாத சினிமா. ஆனால் ஒன்றும் புரியலை. நம்ம உதயகுமாருக்கு கண்கள் இருண்டு போய் மிரண்டு போய் பார்க்குறாரு.
ஓடுது கடிகாரம், டாக் டாக். அது டிக்கு டிக்குன்னு ஓடுது. இவருக்கு எப்படி கேட்குது? டாக் 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 டாக். டமால் பேசுனோன்னு ஒன்றும் முடியலை. ஏதோ வாயில் வந்து அதை உளறி விட்டு ஓடி போய் உட்காந்துட்டார். அதற்கு பிறகு இன்றைக்கு உதயகுமார் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். பல இடங்களில் பிரமாதமாக பேசுகிறாரு, ட்ரைனிங் நடத்துகிறாரு, எல்லாம் அற்புதமாக பண்ணுகிறார். அவர் பகிர்ந்துக்கிட்ட தகவல் நான் புதிய தலைமுறையில் இது ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தேன். அவர் கேட்டபோது அவர் சொன்னார், நான் பேசியதற்கு காரணம் அந்த ஒரு நிமிடம் 60 வினாடிகளில் நான் என்னுடைய பயம் என்ற பாலத்தை கடந்தேன். லெஸ் ப்ரவுன் ஒரு மனிதனுங்க, அமெரிக்காவில் இருந்தான். இவர் எரோனியஸ் ஜோன் என்கிற அற்புதமான புத்தகத்தை எழுதுகிற ஒரு மனிதன், பப்ளிக் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவன் ஒரு ஊரில் குடியிருந்துட்டு இருக்கான். அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு, சில வீடுகள், அந்த சைடு ஒரு ரேடியோ ஸ்டேஷன். ரேடியோ ஸ்டேஷனுக்கு பல பேர் வண்டிகளில் போவாங்க, வெள்ளையும் சொல்லையுமா. இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா? அதிகம் படிக்கலை. ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சு கொண்டு அங்கே போயிட்டான். இன்றைக்கு இருந்தது போல் அங்கே அவ்வளவு கட்டுப்பாடுகள், செக்யூரிட்டியெல்லாம் கிடையாது. 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாசல்லேருந்து உள்ளே போய் யார் மேனேஜர்னால் பட்டர் பால் என்று ஒரு ஆங்கிலேயன் உட்காந்துருக்கான். இவர் ஒரு கருப்பினத்தவர். இவர் பட்டர் பால் முன்னாடி போய் நிற்கிறான். அவன் நிமிந்து பார்த்து என்னன்னு கேட்குறாரு. ஐயா ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறான். வேலையா? நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. 8ஆவதுன்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. நன்றி ஐயான்னு சொல்லிட்டு போயிடும். என்ன அந்த பையன் என்னமோ கேட்டான், இல்லைன்னா உடனே ஓடி போயிட்டான். மறுநாள் வந்தான் லெஸ் ப்ரவுன். என்னப்பா நேற்று வந்த? ஆமாம் சார் நேற்று வந்தேன். என்ன விஷயம்? ஐயா வேலை ஏதாவது இருக்குமா ஐயா? நேற்று தான் சொன்னேன்னா வேலை இல்லைன்னு. இன்றைக்கி ஏதாவது வேலை இருக்குமான்னு பார்த்தேன் ஐயா. இன்றைக்கும் வேலை இல்லை. நன்றி ஐயா போயிட்டான். இவருக்கே ஒரு க்யூரியாசிட்டி, என்ன பண்ணுறான் அந்த பையன்? 3rd டே லெஸ் ப்ரவுன் இந்த முறை தள்ளியே நின்றுட்டான். அப்படின்னாரு. வேலைங்கய்யா? இல்லை. சரிங்கய்யா சைகையிலே போயிட்டான். 4th டே நிற்கிறான், பேச்சே கிடையாது, கண்ணோட கண்ணு தான். ஓ சார் வந்துட்டார் போல் இருக்கு, கிடையாது வேலை. 6th டே 7th டே 8th டே ப்ரெஷர் பில்ட் ஆகிறது யாருக்கு? பட்டர் பால் மேனேஜருக்கு. ஐயோ பாவம் அந்த பிள்ளை வந்து டெய்லி நிற்கிது, என்னால் வேலை கொடுக்க முடியலையே. ஒரு நாள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு வரல. அவர் கேட்குறாரு, நீ போய் சாப்பாடு வாங்கினார் வேடான்னு. சந்தோஷமாக வாங்கினார் ஐயா. ஓடி போய் சாப்பாடு வாங்கி வந்துட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டான். அதற்கப்புறம் அங்கே தேவைப்படுகிற சின்ன சின்ன எடுபடி வேலைகள்லாம் இவன் தான் செய்து கொண்டிருந்தான். சம்பளம் போதாது, ஏதோ கொடுக்குற சின்ன பக்ஷிஸ் தான். பட் he continued to come and behaved himself very well. அங்கேயே நின்று கொண்டு இருப்பான். ஒரு முறை ஹவுஸ் கீப்பிங் வேலை காலியாச்சு. பட்டர்பால் ஓடி போய் அவனை கூப்பிட்டாரு. டே வேலை வந்துருச்சுரா, ஹவுஸ் கீப்பிங் செய்வியா? அப்படின்னா என்னங்க ஐயா? தரையை பெருக்கணும், துடைக்கணும், தாராளமாக செய்வேன். பிரமாதமாக துடைச்சான் தடையை, பிரமாதமாக கவனம் தடைட்டு 3 மாதம் ஓடி விட்டது. இப்படியே வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆர்வம் எல்லாம் அங்கே வர்ணனை ஆக வேண்டும், வர்ணனையாளர் ஆகணும்னு தான் அவனுடைய ஆசை. ஹவுஸ் கீப்பிங் வேலை. அவன் பார்த்தான், அங்கே வர்ணனை செய்பவரில் ஒருத்தர் நல்ல குடிகாரர். நினச்சான், தலைவர் தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. அவரையே கவனித்து கொண்டிருப்பான். நல்ல தழும்ப வருவார், ஆனாலும் கண்ட்ரோலாக பேசுவார், போயிடுவார். ஒரு நாள் அவர் 10 மணிக்கு ஏறி உட்காரணும், அவர் வரல. 9:50 வெளியில் வந்து பார்த்தான், கண்ணு கட்டிய தூரத்தில் ஆளை காணோம். இன்றைக்கி நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே போய் ஒரு ஃபோன் அடித்தான். அம்மா 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 பக்கத்து கடையில் வந்து எடுக்கிறாங்க. உன் மகன், நீ ரேடியோவை திறந்து வச்சுக்கோ, உன் மகன் குரலை கேட்டாலும் கேட்பா. அடப்போடா, நீ ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குற, உன் குரலை எங்கடா கேட்க போகிற? அம்மா வச்சிடாத ஃபோனை, உன் மகன் குரலை கேட்டாலும் கேட்பாய், கொஞ்சம் பொறுத்துரு. அந்த அம்மா ரேடியோ வச்சுட்ருக்கான். இவன் போயிட்டான். பட்டர் பால் முன்னாடி அங்கே, டே அவன் வந்துட்டானடா அந்த கடங்காரன். வரலைங்க ஐயா. சரி என்னடா பண்ணுறது? பட்டர் பால் போய் ஏறி பேச முடியாது, அவருடைய ரூல் படி வேறு யாராவது பேசணும். டே இன்றைக்கி இவன் வரலடா, ஏதாவது நீ சமாளிக்கிறியா? முயற்சி பண்ணுறேன் ஐயா. மேலே ஏறி உட்கார்ந்தான். இவன் வர்ணனை செய்ததை கேட்டு அலறுகிறது அமெரிக்கா. ஐயோ எங்கேருந்தான் இருந்தாலும், எங்கேருந்து வந்தான், எப்படி இவ்வளோ அற்புதமாக பண்ணுறான், கேட்டதே இல்லையே. ஒரே பாராட்டு மழை ஃபோனில். ரொம்ப கோபம் இவருக்கு, பட்டர் பாலுக்கு. நிகழ்ச்சி வாடா இங்கே படவா ராஸ்கல், எங்கடா கற்றுக்கின இதெல்லாம், எப்படிடா ஒழிச்சு வச்சுருந்த? நீ செஞ்சது ஹவுஸ் கீப்பிங் வேலை தானே? ஐயா என் கைகள் செய்தது ஹவுஸ் கீப்பிங் வேலை ஐயா. என்னுடைய மனமும் கண்களும் காதும் நான் விரும்பின வேலையில். இன்றைக்கு நாம் என்ன வேணால் செய்து கொண்டிருக்கலாம். எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதன் மீது இதயத்தையும், அதன் மீது கைகளையும், அதன் மீது கவனத்தையும், அதன் மீது எல்லாவற்றும் வைத்து கொண்டிருக்கிறவன் தான் படம் எடுக்கிறான், அவன் தான் வெற்றியாளன் ஆகிறான். ஒவ்வொரு இயக்குனர் பின்ன கதையும் கேட்டு பாருங்கள். அவன் எவ்வளோ உழைத்திருப்பான், எத்தனை இடத்துல காத்திருப்பான், எவ்வளோ அவமானத்தை தாங்கியிருப்பான், எத்தனை முறை முயற்சித்தோம் என்று. இந்த பாதியில் மராத்தன் ரேஸ் ஆரம்பிக்கிற போது பார்த்தா ஜே 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 ஜேன்னு கூட்டம் இருக்கும். டாப் ஆங்கிள்லேருந்து தான் எடுக்கணும். முடிக்கிறவன் எத்தனை பேர்? பாதியில் நடுவில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து
ஆமாம், ஒரு ஆள் சூப் குடிச்சிக்கிட்டு இருப்பான், நடந்ததுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு. அந்த சைடு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பான், பாதியிலே வீட்டுக்கு போயிருப்பான். ஆனால் அதுக்காகவே செலவழிச்சு 1000 ரூபாய்க்கு பேண்ட்டு சட்டை வாங்கியிருப்பான். வெற்றி பெறுகிறவர்கள் கடைசி வரை, கிடைக்கிற வரை முயற்சிக்கிறவர்கள் தான். எத்தனை முறை முயற்சித்தோம் என்பதே கணக்கல்ல. யாரும் தடுக்க முடியாது. தோனி சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன், ஏஆர் ரஹ்மான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர், இளையராஜா சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர், டெண்டுல்கர் அப்படி தான். உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் மமதையோடு வரவில்லை, கிரீடங்களோடு வரவில்லை. வந்ததெல்லாம் உழைப்போடு வந்தார்கள், சிரத்தையோடு வந்தார்கள், செய்தார்கள், வென்றார்கள். சிகரம் ஒரு பொருட்டே அல்ல. நாம் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு, நாம் விரும்புகிறவற்றின் மீது முழு அக்கறையோடு நம்முடைய பர்சனல் ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கொண்டு நாம் ஒரு கமாடிட்டியாக இல்லாமல் ப்ராடக்ட் ஆனால் சிகரம் ஒரு பொருட்டே அல்ல என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி 2013க்கான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி நேசம் ட்ரஸ்ட் மேலும் சிறப்படைய இன்னும் பல பேச்சாளர்களை பார்க்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.